இப்போ ஒரு வழியா 4:30 மணிக்கு இந்த கோயிலோட பூசாரி ஒருத்தர் வந்தாருங்க. அவர் தான் இங்க ரெகுலரா வந்து விளக்கு ஏத்திட்டு பூஜைலாம் பண்ணிட்டு போறான். ஆனா விசேஷ நாட்கள்ல தான் இந்த கோயில்ல வந்து ஏகப்பட்ட கூட்டங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மற்ற நாட்கள்ல அந்த கோயிலை தேடி வரவங்க வந்து வழிபட்டுட்டு போவாங்க. இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 2000 வருஷம் பழசா. ராஜராஜ சோழன்லாம் இங்க வந்துட்டு போனாரு. பல சித்தர்கள் இங்கெல்லாம் வந்துட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி இந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்கு. இந்த வரலாறை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப ஈஸிங்க. இந்த கோயிலுக்கு ஒரு வாட்டி போங்க. அங்க போனீங்கன்னா அந்த பூசாரி இருப்பாரு. அவர் வந்து நிறைய பிட் நோட்டீஸ் அடிச்சு வச்சிருக்காரு இந்த கோயில் உருவான கதையை பத்தி. அதை வாங்கி கோயிலே நீங்க உட்காந்து படிக்கலாங்க. ஏன்னா உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. ரொம்பவே அமைதியான ரம்மியமான ஒரு கோயில் அப்படின்னு சொல்லலாம். பார்க்கறதுக்கு சன்னதிகள்லாம் சின்ன சின்னதா இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோயில் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு மலை தெரியும் இல்லைங்களா? அந்த மலையில இந்த கோயில்ல இருக்கிற ஒரு பெரிய ஆஞ்சநேயர் சிலையை கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணாங்களாம். அதை வச்சிருந்தா இந்த கோயிலோட புகழ் வேற லெவல்ல பரவி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜோசியர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம். ஆனா எதிர்பாராத